என்னமே கேட்கறதே இல்லை. நீ பாரு, இன்னும் தூக்கி வை. ஆவுட்டர்ல என்னமே இல்லை, இன்னும் கிட்டு வச்சுக்கோ. இதை வச்சு கிட்டுக்க. ஏன்னா பாடுறாங்கன்னு கேட்டாதானே. மைக் கொஞ்சம் இழுத்து வை. மைக் வந்தாலும் நான் கேட்கறதே இல்லை எதுவுமே. பாக்ஸ் இல்லடா, பாக்ஸ் ஒரு பாக்ஸ் தானே வெய்ய. சபையோருக்கெல்லாம் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் தெய்வீக போன்ற சபை. இந்த சபையிலே இன்று இரவு இந்த கங்குந்தி கிராமத்திலே எழுந்தருடைய ஸ்ரீ மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு வருடத்துக்கு ஒரு முறையாக சிறப்பாக செய்கின்றார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் உள்ள விழாக்குழு தலைவர்கள், கவுன்சிலர்கள், தலைவர் மற்றும் ஊர் நாட்டாமை கவுண்டர் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகின்றார்கள். நடத்தினாலும் முற்றுடரில் ஒன்றாய் பாதம் முடித்தனர் ஜோதி பாதம் சற்றுத நந்தாயான சதாசிவ பொருளை போற்றி மும்மூர்த்தி கடவுளாக விளங்கும் ருத்திரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி கடவுளை வணங்குகிறோம். ஆனா எத்தனை கடவுளை வணங்கினாலும் நம்ம கண்ணுக்கு அந்த கடவுள் தெரிவதில்லை. எத்தனை கடவுள் வணங்கினாலும் கோவிலிலே கல் சிலையா வைத்து வணங்குகிறோம். ஆனா இன்றிரவு நமக்கு ஆதரவு தருகின்ற நம்மை விட பெரியோர்கள், நாடகம் நடிக்கின்ற பெரியோர்கள், அன்பிலே சிறந்த தாய்மார்கள், அறிவிலே சிறந்த குழந்தைகள், இதை போல வாலிபர்கள் எல்லாம் திரளாக வந்து இன்று இரவுக்கு நமக்கு தெய்வமாக இருந்து நம்மை பார்க்கின்றார்கள்.
இன்று இரவெல்லாம் நமக்கு யாரு தெய்வம்? இவங்க தான் தெய்வம். தெய்வமா தெய்வீக திரு சபை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் ஸ்ரீ கோகலகண்ணா நாடக சபா வழங்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? பாரதிய தலை சிறந்த நாடகமாக விளங்கும் அர்ஜுனன் தபசு அறந்தரும் என்று சொல்லக்கூடிய நாடகம் இந்த கம்பெனியாரால் அதி விமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்திலே முன் சொல் பின் சொல்லாக இருக்கலாம், தாள கொற்றம் மேல கொற்றம் இருக்கலாம். எத்தனை கொற்றம் குறை இருந்தாலும் ஒரு தாய் வைத்தே ஒரு குழந்தையானது பிறந்து தவறு செய்ததே உண்டானால் எவ்வாறு கண்ணே மணியே என்று அரவணைக்கின்றீர்களோ அதை போல இந்த சிறிய பாலர்களை எத்தனை குற்றம் குறை செய்தாலும் பொழுது விடிய பரகந்தம் இந்த நாடக பிள்ளைகளை மன்னிக்குமாறு மிக பணிவோடு அவங்களுக்கு தெரிஞ்சு மாட்டாங்க. ஆமா ஆமா அப்படி கிடையாது. பொழுது விடிய வரைக்கும் ஆதரவு தருங்க, இந்த நாடகத்தை பாக்குறங்க அப்படின்னு சொல்லி ஆரவாரம் செய்கின்றார்கள். ஏதோ ஒரு நாட்டியாளி ஆடுறான்னு வச்சுக்கா அவங்களே சொல்லுவாங்க, நல்லா ஆரவாரம் கை தட்டுங்க உசித்து போட்டு வருவாங்க. அத போல நீங்க நல்லா நடிக்க வேண்டும் என்று ஆரவாரம் செய்கின்றார்கள். அப்படி இருந்தாலும் இந்த அர்ஜுனன் தபசு அறந்தரும் என்று சொல்லக்கூடிய நாடகம் பாரதிய தலை சிறந்த நாடகம். இந்த நாடகத்தை யார் ஒருவர்கள் கண்குளிர பொழுது விடி இருந்தும் பார்க்கின்றார்களோ இந்த புண்ணியம் கொஞ்சமாவது நீங்கும். இருந்தாலும் இந்த நாடகத்திலே முதலாக கதாநாயகனாக வருகின்றவர் யார்? அதே இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய நாட்டை ஜகதோடு வரிவாளம் செய்து துரியோதனன் செய்த வஞ்சகத்தால்